வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது இனர்ஷியா. நம்மளுக்கு தெரியும் why a body continues in its state. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்னா என்ன? சப்போஸ் இது ஒரு சிமெண்ட் தரேன்னு வச்சுக்கோங்க. இது உள்ளார நான் ஒரு பிளாக்கை வைக்கிறேன். இந்த பிளாக்கை வைக்கிற போது இந்த பிளாக்கோட ஸ்டேட் என்ன? ஸ்டேட்னா அதோட கண்டிஷன் என்ன? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. பட் ஏன் பாடி கண்டினியூஸாக ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது? ரெஸ்ட்டில் பாடி எங்கே? அதில் இந்த பாடியை வச்சோம்னா அங்கேயே தான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருக்கும். தானே சேஞ்ச் ஆகுது அன்டில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும். அது எதனால்? அது டியூ டு எ ப்ராப்பர்ட்டி கால்டு இனர்ஷியா. இனர்ஷியாங்கிறது மோஸ்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கும் எல்லாருக்கும். பட் நோ ப்ராப்ளம், இட் இஸ் நாட் கன்ஃபியூசிங். அது இனர்ஷியானா இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டியூ டு விச் இட் அப்போசஸ் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட். சப்போஸ் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா மோஷனுக்கு ஆக விடாது இனர்ஷியாங்கிற ப்ராப்பர்ட்டி. இது மோஷனில் இருந்ததுன்னா ரெஸ்ட்டு ஆக விடாது. எப்படி மோஷனில் இருந்தால் ரெஸ்ட்டில் வந்து தானே ஆகணும்னு நீங்கள் கேட்கக்கூட பின்னாடி அதுக்கு பதில் வரும். தட் இஸ் த பாடி கேனாட் சேஞ்ச் இட் ஸ்டேட். இதோட ரெஸ்ட் என்ன? இதோட ஸ்டேட்டஸ் என்ன? இதோட ஸ்டேட் ரெஸ்ட். இது தன்னைத்தானே அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு தன்னைத்தானாலே போக முடியாது. அதர்வைஸ் அன்லெஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை மூவ் பண்ணால ஒழிய இது போகாது. தட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அடுத்தது பாடி. இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குது. இதை நம்ம அங்கேருந்து இட் இஸ் இன் மோஷன் ரவுண்ட் ஆகிட்டு இங்கே இது வரைக்கும் வருது. இதோட ஸ்டேட் என்ன? இட் இஸ் ஸ்டேட் ஆஃப், இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும், ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் in a straight line. யூனிஃபார்ம் மோஷனில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் தான் அது கண்டினியூஸ் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க கொஞ்சம் தூரம் போய் நின்றுடுவீங்க. அது வருவோம். கொஞ்சம் நின்று போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதனால கொஞ்சம் தூரம் போய் நின்றுடுது. தட் இஸ் நம்ம அந்த டாபிக் வரல. அதோட ப்ராப்பர்ட்டி இனர்ஷியாங்கிறது என்ன பற்றின்னு பார்க்குறோம். பாடி கேனாட் சேஞ்ச் இட்ஸ் யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அன்டில் இட் இஸ் ஸ்டாப்ட் பை ஏ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஏதாவது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து ரெஸ்ட்டில் இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும், நிற்காது. அதை தான் தட் இஸ் த பாடி கேனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் டைம் பை இட்ஸ் ஓன். அதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். இதை நம்ம கலீலியோஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்க போனால் மாஸ். இனர்ஷியாவுக்கும் மாஸுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம். அதிக மாஸ் இருந்ததுன்னா அதிக இனர்ஷியா, குறைச்சலான மாஸ் இருந்ததுன்னா குறைச்சலான இனர்ஷியா. சப்போஸ் இப்போ இங்கே ஒரு மலை இருக்குது, ஸ்லோப்பு, இங்கே ஒரு ஸ்லோப்பு, இங்கே ரோடு இருக்குது. நம்ம இங்கே ஒரு பெரிய பாறாங்கல் போடுறோம். இங்கேருந்து சின்ன ஒரு டென்னிஸ் பாலை உருட்டி விட்றோம். ஸோ உருட்டி விடுறப்போது என்ன பண்ணோம்? நீங்கள் எதை போய் ஸ்டாப் பண்ண லைக் பண்ணுவீங்க? உங்களை போய் இந்த ரெண்டு இதை உருண்டு வருது கீழே, எதை ஸ்டாப் பண்ண நீங்கள் விரும்புவீங்க? இந்த பெரிய கருங்கல் பாறையா? இல்லை, டென்னிஸ் பாலை. ஏன்னா அதுக்கு ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், இதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். This is mass of a body is measure of inertia. That is, ஏன் மாஸ் இனர்ஷியான்னு இந்த பாடியை சப்போஸ் இப்படி உருண்டு வரும்போது அதை நம்ம தடுக்கணும்னா we need force. இதையும் நம்ம இப்படி உருண்டு வரும்போது தடுக்கிறதுக்கு தான் we need force. But F1 is much greater than F2. ஸோ ஈஸியாக இதை ஸ்டாப் பண்ணிடலாம், இதை ஸ்டாப் பண்ண முடியாது. Object have more mass, has more inertia because ஏன்னா அதுக்கு மோர் ஃபோர்ஸ் தேவைப்படுது டு சேஞ்ச் இட்ஸ் மோஷன். இதோட
ஸ்டேட் டு சேஞ்ச் இட் ஸ்டேட். இதோட ஸ்டேட் என்ன, உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதை நிறுத்தணும்னா நிறுத்தணும், தன்னைத்தானே நிறுத்திக்க முடியாது. தன்னைத்தானே நிறுத்திக்கிட்டு அதான் இனர்ஷியா ஆஃப் த பாடி. பாடி ஒன்று ரோல் ஆனிச்சுன்னா ரோல் ஆகிட்டே வரும். அதை நம்ம நிறுத்தணும்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி ரோல் ஆகிட்டே வரும்போது அதோட மாஸ் அதிகமாக இருந்தால் அதோட இனர்ஷியாவும் அதிகமாக இருக்கும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம அதிக ஃபோர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இதில் இதோட மாஸ் கம்மி, அதனால் ஃபோர்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். அதனால் இதோட இனர்ஷியா கம்மியாக இருக்கும். therefore மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. அதாவது பாடியோட மாஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இனர்ஷியாவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மோர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாப் இட். பாடி தன்னைத்தானே என்ன ஸ்டேட்டில் இருக்கோ, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்கிற போது அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். உருண்டு வந்துக்கிட்டே இருக்கிற போது அது தன்னைத்தானே நிறுத்திக்க முடியாது. ஸோ தட் இஸ் கால் இனர்ஷியா ஆஃப் தட் பாடி. அந்த இனர்ஷியாவில் உருண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணணுன்னா அதிக மாஸ் இருந்தால் அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும், குறைச்சலான மாஸ் இருந்தால் குறைச்சலான ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால் நம்ம மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. Object have more mass. The object have greater mass, has more inertia because it takes more force to change its motion, to overcome the inertia, to change its state. இந்த உருண்டு வர ஸ்டேட்லேருந்து அதை நிறுத்தணும்னா, ரெஸ்ட் ஸ்டேட்டு கொண்டு வரணும்னா மோர் ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால் பாடி ஹேவிங் மோர் மாஸ் ஹேஸ் மோர் இனர்ஷியா. த பாடி ஹேவிங் மோர் மாஸ் ஹேவ் மோர் இனர்ஷியா. இப்போ ட்ரக்கை எடுத்துக்கணும். ட்ரக்கு எதுக்கு வருது, சைக்கிள் எதுக்கு வருது, எதை ஸ்டாப் பண்ண நீங்கள் விருப்பப்படுவீங்க? அபியஸ்லி என்ன சொல்ல போனால் நான் சைக்கிளை தான் நிறுத்த லைக் பண்ணுவேன். ட்ரக்கை நிறுத்த முடியாது, என்ன அடிச்சுட்டு போட்டு போயிடுவாங்க. ட்ரக்கை நிறுத்தத்துக்கு சூப்பர்மேன் தான் வரணும். புரியுதா? ஸோ இட் மீன்ஸ் ட்ரக் ஹஸ் காட் லாரி ஹஸ் காட் மோர் மாஸ். ஸோ இட் ஹஸ் காட் மூவ் பண்ணிகிட்டு இருக்கு, மோர் இனர்ஷியா. டு ஸ்டாப் இட் மோர் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ அதனால தான் ட்ரக் வந்து மோர் மாஸ் இருக்கிறதுனால அதோட இனர்ஷியா அதிகமாக இருக்குது. கம்பேர்ட் டு சைக்கிளோட மாஸ் கம்மி, அதனால் அது நிறுத்தத்துக்கான ஃபோர்ஸ் கம்மியாக குறைச்சலாக தேவைப்படும். அப்படிங்கிற போது அது ரோலிங் ஸ்டேட்டஸில் அது ஒரு ஸ்டேட் என்ன இன் மோஷனில் இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணணும். சேஞ்ச் இட் ஸ்டேட். ஸ்டாப் பண்ணணும்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், கொஞ்சமாக தான் ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால் நம்ம சைக்கிளை ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். ட்ரக்கை நம்ம ஸ்டாப் பண்ண யாரும் விரும்ப மாட்டோம். விரும்பணுன்னா மேலே போய் சேர்ந்துருவோம். சப்போஸ் இப்போ 2 பாடி இருக்குது, ஒன்று 300 kg, இன்னொன்று 3 kgs. இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இதை ஈஸியாக நம்ம மூவ் பண்ண முடியாது, இதே ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தோம்னா F1 F2 இஸ் கிரேட்டர் தென் F1. அடுத்தது மாஸ் இஸ் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா என்னென்னா பாடி ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது, இது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறபோது வி ஆர் சேஞ்சிங் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் டு ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்படிங்கிற போது அதோடைய ப்ராப்பர்ட்டியான இனர்ஷியா இட் கேனாட் சேஞ்ச். அது தன்னைத்தானே மூவ் பண்ண முடியாது. ஸோ டியூ டு இனர்ஷியா, ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிறதால இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இனர்ஷியா அதிகமாக இருக்கிறதால ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படும் இதை மூவ் பண்ணுறதுக்கு. இதை விட therefore F2 is greater than F1. More the mass, more is the inertia, and the more force is required to change the state of the body either from rest to motion or motion to rest. Inertia எத்தனை டைப் இருக்குது? ஃபஸ்ட்டு இனர்ஷியா பற்றி பார்த்துட்டோம். அடுத்த இனர்ஷியாவில் 3 டைப் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். 2 பார்க்குறோம். ஃபஸ்ட் இனர்ஷியா பற்றி இன்னபிலிட்டி ஆஃப் அ பாடி. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்ன, பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதோட ஸ்டேட்டு ரெஸ்ட்டு. ஸ்டேட்னா கண்டிஷன் ரெஸ்ட்டில் இருக்குது. த inability ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் பை இட் செல்ஃப். தன்னைத்தானே அது ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற போது, சப்போஸ் இஃப் இட் இஸ் இன் த பாடி இஸ் இன் எ ரெஸ்ட் ஸ்டேட், அது இட் கேனாட் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் பை இட்ஸ் ஓன். அது அங்கேயே தான் இருக்கும். இது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இது இட் கேனாட் மூவ் பை இட் செல்ஃப். தன்னாலே அதால் மூவ் பண்ண முடியுது. அதை தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்ன்னு சொல்கிறோம். ரெஸ்ட்டில் இருக்கிற போது பாடிக்கு உள்ள இனர்ஷியா. அதாவது த பாடி ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் அண்ட் கேனாட் ஸ்டார்ட் மூவிங் பை இட் செல்ஃப்.
தன்னைத்தானால மூவ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், எ பர்சன் ஸ்டாண்டிங் இன் ஏ ஃப்ரீ பஸ் த்ரோன் அவுட் ஆஃப் த பஸ் when the bus suddenly starts. பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கோம். வடிவேல் கூட பார்த்துருப்போம் ஒரு படத்தில், சூப்பர் ஜோக்கு, செம்ம ஜோக்கு. பஸ்ஸில் ரொம்ப ஸ்டடியாக இருப்போம், நாங்கள் ஸ்டடியாக இருப்போம்ல அப்படின்ட்டு ஸ்டடியாக இருக்குது, பஸ்ஸை பொழந்துக்கிட்டு வெளியில் ஓடுவோம்ல. ஸோ திஸ் இஸ் இனர்சியா ஆஃப் மோஷன். அப்போ வரும் அதுக்கு அங்கே. எக்ஸாம்பிள், பர்சன் ஸ்டாண்டிங் ஃப்ரீலி ஆன் ஏ பஸ். சப்போஸ் ஒரு பர்சன் ஃப்ரீயாக, இதுதான் பஸ்ஸுன்னு நம்ம வச்சுக்குவோம், இதுதான் பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் ரோட்டில் போகுது. ஸோ திஸ் இஸ் பஸ். ஒரு பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர், ஃப்ரீயாக ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ வென் பஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்கிற போது, ரெஸ்ட்டில் இருக்கிற போது ஸ்டேட் என்ன, ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற போது ஸ்டடியாக என்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சடனாக டிரைவர் பஸ்ஸை மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணுற போது என்ன பண்ணுவோம், நம்ம பேக்வேர்ட் பக்கம் விழுவோம். நிற்கிற நம்ம எப்படி பேக்வேர்ட் பக்கம் விழுவோம். காரணம் இருக்குது. காரணம் என்ன, பிகாஸ் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுற போது ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, பஸ்ஸு ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ பஸ்ஸும் மூவ் ஆகுது. பஸ்ஸு மூவ் ஆகுது, பஸ்ஸில் இருக்கிற நம்மளும் மூவ் ஆகணும், ஃபுல் பாடி மூவ் ஆகணும். பட் ஆகாது, ஏன்னா பஸ்ஸோடு நம்ம அட்டாச் ஆகிருக்கோம். பஸ்ஸோட பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம். ஸோ அது பஸ் மூவ் பண்ணுது. ஆல் ஆஃப் சடன் ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்குறது தான் பஸ்ஸு மோஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. நம்ம அப்பர் பாடி வரைக்கும் நமக்கு அந்த ஃபோர்ஸு இருக்குது, அதை மூவ் பண்ணுற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அப்பர் பாடி வரைக்கும் அது டிரான்ஸ்மிட் ஆகும். அப்பர் பாடி சே அப் டு வேஸ்ட்டுக்கு மேலே டிரான்ஸ்மிட் ஆகாது வேஸ்ட்டுக்கு. அப்போ டோட்டலாக நம்ம என்ன ஸ்டேட்லேருந்தோ, ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்தோ இப்படி ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கோம். இது வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் பஸ்ஸு மூவ் ஆகுது, பஸ்ஸோட சீட்டில் மூவ் ஆகுது, பஸ்ஸில் நம்ம நிற்கிற நம்மளும் இப்படி மூவ் ஆகிறோம். பட் இதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் என்ன ஸ்டேட்டில், டோட்டல் முன்னாடி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இது ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தது. ஸோ இது வரைக்கும் மோஷன் ஸ்டேட்டில் வந்துடுச்சு. திஸ் பாடி வில் மூவ், இப்படி மூவ் ஆகும். இந்த பாடி எங்கேயும் இருக்கும், இட் வில் கண்டினியூ டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அது ரெஸ்ட்டில் தான் இருக்க முயற்சி பண்ணும். பிகாஸ் அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற போது தன்னால் அதை மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. இது வரைக்கும் போகிற போது இந்த பாடி இப்படி மூவ் பண்ணும், நம்ம அது அங்கேயே தான் இருக்கும். தட்ஸ் வை வி ஃபால் பேக். இப்போ புரியுதா, inertia of rest, it is the ability of a body to change its state, ability of the body to change its state, inability of the body to change its state. Because of force brings the bus in motion, also transmitted to the lower portion of the body, lower part of the body of the person. So this part of the body, up to this part of the body is in motion along with the bus. பஸ்ஸோட இந்த அப் டு இது வரைக்கும் மோஷனில் இருக்கும். அப்பர் பாடி என்ன பண்ணும், அது நோ ஃபோர்ஸ், இட் வில் நாட் ரிசீவ் எனி ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை ரிசீவ் பண்ணுறது டு ஓவர் கம் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா இருக்கு இல்லையா, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ அப்போ அந்த பாடி அங்கேயே தான் இருக்க முயற்சி பண்ணும், இந்த போர்ஷன் அங்கேயே தான் இருக்க முயற்சி பண்ணும். இது மட்டும் அப்படி மூவ் பண்ணும். ஸோ இப்படி மூவ் பண்ணுற போது நம்ம அங்கே போகிறோம், இந்த பாடி இங்கே இருக்குது. அதனால் we will be thrown out backward. It continues, இந்த பாடி இந்த போர்ஷன் வந்து மூவ் பண்ணுற போது it continues to be at rest. There is always a relative displacement between the part of the body. இந்த பாடிக்கும் லோயர் பாடிக்கும் அப்பர் பாடிக்கும். ஸோ இந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, இந்த பாடி டிஸ்பிளேஸ் ஆகலை. ரெண்டுத்துக்கு இடையில் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் அப்பர் பாடி மட்டும் மூவ் பண்ணும், லோயர் பாடி கண்டினியூஸு அதோட ஸ்டேட் என்ன ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்படிங்கிற போது இது இப்படி வச்சுக்கணும், இது இப்படி மூவ் பண்ணும், இது மூவ் பண்ணுது. ஸோ இது அப்படி விழுறதுக்கு முயற்சி பண்ணும். தட்ஸ் வை ஃபால்ஸ் பேக் அந்த பேசஞ்சர். வென் பஸ் சடனாக ஸ்டார்ட் பண்ணுற போது பேசஞ்சர் ஃப்ரீயாக நிற்கிற பேசஞ்சர், பஸ்ஸில் நிற்கிற பேசஞ்சர் ஃபால் பேக் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் மூமெண்ட், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டு பார்த்தோம் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், அடுத்தது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா இனபிலிட்டி ஆஃப் த பாடி டு மூவ் ஃப்ரம் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் டு ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. இது இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்ன, மோஷனில் இருக்க பாடி திடீர்னு தன்னைத்தானாலே பை இட்ஸ் ஓன் cannot come to rest. அதுதான் inertia of motion. That is, it is the inability of a body to change itself in a state of uniform. That is, the body in uniform motion can neither accelerate nor retard by its own.
ஏன் ஆக்சலரேட் ஏன் யூனிஃபார்ம் மோஷன் எங்கே இங்கே சொல்கிறோம்? யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் நமக்கு தெரியும். யூனிஃபார்ம் மோஷன்னா velocity is equal to constant, அதாவது v1 is equal to v2. ஸோ பஸ்ஸு ஒரு பொண்ணு இங்கே v1 போகுது, இங்கே v2வில் போகுது, ரெண்டும் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் is equal to this minus this is equal to 0. So acceleration is equal to 0, velocity is equal to constant. இதுதான் யூனிஃபார்ம் மோஷன். ஆக்சலரேஷன் 0 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் ஆக்சலரேஷன் 0 ஆகுது. ஏன்னா அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை. வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தான் ஆக்சலரேஷன் இருக்குது. பாடி ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்குன்னா ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி சேம். ஸோ பாடி ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் 0னா பாடி இது ரெஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கோம். ஏன் யூனிஃபார்ம் மோஷனில் பாடி போகணும்? இனர்ஷியாவுக்கு ஏன் யூனிஃபார்ம் மோஷனில் போனால் தான் பாடி ஒரே வெலாசிட்டியில் மூவ் பண்ணிகிட்ருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனிச்சுன்னா ஆக்சலரேஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் இருந்ததுன்னா ஒன்று ஆக்சலரேஷன் இருந்ததுன்னா ஒன்று ஆக்சலரேட் ஆகலாம் அல்லது டீசலரேட் ஆகலாம். இது வந்து இதோட பெருசாக இருந்ததுன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன். இதோட சின்னதாக இருந்ததுன்னா இதோட ரிசல்ட் வந்து இது சின்னதாக இருந்ததுன்னா திஸ் மைனஸ் திஸ் நெகட்டிவில் வரும். பாசிட்டிவில் வந்தால் ஆக்சலரேஷன், நெகட்டிவில் வந்தால் டீசலரேஷன். ஆக்சலரேஷன் வந்தாலும் சரி, டீசலரேஷன் வந்தாலும் சரி, வேரியேஷன் இன் த மோஷன், யூனிஃபார்ம் மோஷன். ஸோ டீசலரேஷனாக பஸ் ஸ்டாப்பும் ஆகலாம், ஆக்சலரேஷனாக அது போகிற ஸ்பீட்லேருந்து அதிகமாகவும் ஆகலாம். ஸோ அதனால் யூனிஃபார்ம் மோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிஃபார்ம் மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் ஸ்ட்ரெயிட் லைனில் போனோம்னா சர்க்குலர் மோஷன் படிப்போம். இஃப் ஏ பாடி சேஞ்சஸ் இட்ஸ் வித் சேம் ஸ்பீடில் போய் அதோட டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ when a bus stops suddenly, a passenger sitting inside bus tends to fall forward. பஸ் சடனாக ஸ்டாப் அடிச்சுட்டு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம்? இப்படி பஸ்ஸில் நிற்கிறோம், நம்ம இப்படி விட ட்ரை பண்ணோம். வடிவில் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே வந்தால் நாங்கள் டிக்கெட் எடுப்போம்ல அப்படின்ட்டு எப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். மோஷனில் இருக்கும் பாடி. ஸோ இட் மீன்ஸ் he was in the state of uniform motion. திடீர்னு பிரேக் அடித்தோடனே என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸை உடச்சிக்கிட்டு வெளியில் போய் சம்மர் சால்ட் அடித்து விழுவான். அது காரணம் என்ன? இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஏன் இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறோம்? ஏன்னா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்க பாடி ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. பட் ஆல் ஆஃப் சடன் ஒரு ஃபோர்ஸ் பிரேக் அடிக்கும்போது ஸ்டாப் ஆகுது, பஸ் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இட் மீன்ஸ் பஸ் என்ன பண்ணுது? அந்த பிரேக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால பஸ்ஸு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஓகே. ஸோ அடுத்தது அதோடு இல்லாமல் அதில் நம்ம நின்றுட்டுருக்கு நம்மளும் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அப்பர் பாடி வரைக்கும் நமக்கு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். லோயர் பாடி வரைக்கும் நம்ம ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு பாடியோட ஏன்னா அது பஸ்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. நம்ம பாடி இந்த போர்ஷன் வரைக்கும் அப் டு வெயிஸ்ட் அபவுட் வெயிஸ்ட் அது வரைக்கும் அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். பஸ்ஸோடு சேர்த்து ரெஸ்ட் வந்துடும். பட் இது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? மோஷன் ஸ்டேட்டில். இது மோஷன் ஸ்டேட்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பஸ் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. பட் இந்த போர்ஷனுக்கு ஃபோர்ஸ் கிடைக்காது. இட் கண்டினியூ டு மூவ். அதோட ஸ்டேட் என்ன? ஓடிட்டுருக்க பஸ்ஸில் பாடியோட கண்டிஷன் அப்பர் பார்ட்டி திஸ் இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன், திஸ் இஸ் இன் ஏ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் வரும்போது இது ரெஸ்ட்டில் வந்துடும். இந்த போர்ஷன் இது வரைக்கும் ரெஸ்ட்டில் வந்துடும். இது மோஷனில் இருக்கும்போது இட் ட்ரை டு மூவ். ஏன்னா இட் கேனாட் சேஞ்ச் பை இட் செல்ஃப் டியூ டு இனர்ஷியா. சேஞ்ச் ஆஃப் என்ன? அதோட சேஞ்ச் ஆஃப் அதோட ஸ்டேட் என்ன? ரன்னிங் ஸ்டேட்டஸ், தட் இஸ் மூவிங் ஸ்டேட்டஸ்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு அதால் வர முடியாது. அதனால தான் மூவ் பண்ணுறது. அதனால தான் வடிவேலு என்ன பண்ணுவோம் அந்த படத்தில் சடன் பிரேக் அடித்தோடனே மண்ணடி போய் பிடிங்கி அடிச்சுட்டு ஓடி போய் விழுந்துருவாப்புல. தட் இஸ் த ரீசன் இனர்ஷியா ஆஃப் மோஷன். வேறு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பர்சன் ஜம்பிங் அவுட் ஃப்ரம் ஏ மூவிங் ட்ரெயின் ஃபால் ஃபார்வர்ட். ஓடிட்டுருக்க ட்ரெயின், நல்ல வேகமாக ஓடிட்டுருக்க ட்ரெயினில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நல்லா ஓடிட்டு ட்ரெயினில் ஜம்ப் பண்ணோம்னா பின்னாடி விட மாட்டோம், முன்னாடி ஓடி போய் விடப்பில்ல. காரணம் என்னென்னா he is already in the state of motion. Train is also in the state of motion. Train stop ஆகுது, but he moves out of the train. When he comes out, வெளியில் வரும்போது அவன் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருப்பான். ஸோ அவனோட பாடி டியூ டு இனர்ஷியா ஸ்டேட் ஆஃப்
மோஷன்லேருந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வராது. ஸோ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வரும்போது பின்னாடி தான் போய் ஓடி விடுவான். அதேமாரி an athlete runs in certain distance. ஒரு அத்லட் ரன் பண்ணுறான் பிஃபோர் டேக்கிங் எ லாங் ஜம்ப். கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க இல்லையா, ஏன் அது திஸ் இஸ் பிகாஸ் இது எதுக்கு காரணம் என்ன, வெலாசிட்டி அக்வைர்ட் பை ரன்னிங் இஸ் ஆடட். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன்லேருந்து மறுபடியும் சம் ஃபோர்ஸ் இஸ் வெலாசிட்டினா ஃபோர்ஸ் தான். ஏன்னா நம்ம சொல்லலாம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் அண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். ஸோ கொஞ்சம் வெலாசிட்டி ஆட் ஆனிச்சுன்னா என்ன வரும், ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ தட் இஸ் வை ஓடுற போது கொஞ்சம் வேகமாக ஓடி போய் அவன் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆட் பண்ணுற போது இட் ஜம்ப்ஸ் மோர். அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். பாடி கேனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் பை இட் செல்ஃப். இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். தேர்ட் ஒன் என்ன, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இது ஃபஸ்ட் ஒன்று. 3 இருக்குது இனர்ஷியா 3 டைப்ஸ். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அது என்ன, எதுவும் இன்னபிலிட்டி. இனர்ஷியானா எதையுமே தன்னைத்தானால் தன்னோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதுதான் இனர்ஷியா. த இன்னபிலிட்டி ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் பை இட் செல்ஃப் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு காரு போயிட்டுருக்குது இப்படி காரு. ஸோ திஸ் இஸ் எ கார். ஆல் ஆஃப் சடன் இங்கே இது மூவ் பண்ணுது. ஆல் ஆஃப் சடன் ஒரு கர்வில் மூவ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துருவீங்க, பஸ்ஸில் போகிறப்போ சடனாக ஆல் ஆஃப் சடன் ஹில் ஸ்டேஷனில் போகிறோம், ஆல் ஆஃப் சடன் மூவ் பண்ணுறப்போது எல்லோரும் நம்ம இந்த பக்கம் போவோம், அப்புறம் பிடிச்சிக்குவோம். ஸோ பிட்வீன்ஸ் வி கேட் சம் ஃபோர்ஸ். இங்கேயே பிடிச்சிக்கிட்டோம்னா சம் ஃபோர்ஸ் இஸ் டேக்கன் பை எஸ். ஸோ அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா நம்ம எப்படி இந்த பக்கம் சாய்வோம், பஸ் இப்படி மூவ் பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் சாய்வோம். ஸோ வென் ஏ கார் கோஸ் அரவுண்ட், அதுக்கு காரணம் என்ன, ஸோ இது பாடி இது ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வென் பஸ் இஸ் மூவ்ட் அவுட், பஸ் டேர்ன் ஆகிற போது, ஸோ டிரைவர் ஸ்டீரிங் வீலை திருப்புற போது இட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரெக்ஷன். பட் உள்ளே இருக்கிற நமக்கு என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற நமக்கு அந்த டைரெக்ஷன் சேஞ்சு நம்ம ஃபீல் பண்ண முடியாது. மேபி ஆர் சம் லோயர் பார்ட் ஆஃப் ஃபீல் பண்ணும். அப்பர் பார்ட் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான் போகும். இட் வில் கீப் ஆன் மூவிங் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்படி டேர்ன் பண்ணுற போது அந்த பாடி இந்த இடத்துல, ஸோ பாடி இப்படி போகணும், பட் இட் வில் டென் டு மூவ் லைக் திஸ், மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் போயிட்டுருக்கு, தன்னைத்தானால் அது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனை கர்வ் மோஷனை மாற்றிக்க முடியாது. அதுதான் இனர்ஷியா. த பாடி கேனாட் சேஞ்ச் இட்ஸ் டைரெக்ஷன் பை இட்ஸ் ஓன். நம்ம எதாவது பிடிச்சிக்கணும், அப்போ தான் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தோம்னா நம்ம தள்ளி இப்படி போய் விடுவோம். பஸ் இப்படி டர்ன் பண்ணிச்சு இந்த பக்கம் வெளியில் வரும். when a car goes around the curve suddenly the person sitting inside is thrown outward. அடுத்தது whirlwind பார்ப்போம். ஒரு ஸ்டோனு, ஒரு செங்கல்ல கட்டி, வீட்டில் இதை ட்ரை பண்ணாதீங்க, செங்கல்ல ஒரு கயிற்றுல கட்டி எடுத்து கிறுன்னு சுற்றுறோம். ஸோ இட் மீன்ஸ் இட் வில் மூவ் லைக் திஸ். இப்படி இருக்கிறது நான் இப்படி போடுறேன், இட் வில் மூவ் லைக் திஸ் இன் அரவுண்ட் ஃபேஷன். நம்ம சென்டரில் இருந்துட்டு, ஸோ இதுதான் ரோப்பு. இந்த ரோப்பு என்ன பண்ணும், இட் வில் புல் இந்த ஸ்டோன் ஹியர். அப்புறம் இங்கே இருக்கிற போது இந்த ஸ்டோனை இந்த பக்கம் புல் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையும் புல் பண்ணுற போது இட் ஃபாலோஸ் எ சர்க்குலர் பாத். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் சர்க்குலர் மோஷனை பற்றி. ஸோ இன்கேஸ் இது பிரேக்ஸ் இந்த இடத்துல வரும்போது இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த கயிறு பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும், ஸோ பாடியை இந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணும், பட் இது இங்கே இழுக்கும், இது இங்கே இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும், இது இங்கே இழுக்கும். அதனால் இது சர்க்குலர் ஃபேஷனில் போயிட்டுருக்கு. பட் இது பிரேக் ஆனவுடனே இந்த புல் கிடைக்காது. இந்த புல் கிடைக்காத போது இட் வில் மூவ் டேஞ்சென்ஷியலி இந்த ஸ்டோன் என்னன்னா டேஞ்சென்ஷியலி மூவ் பண்ணும், ட்ரை பண்ணும். when a stone is tied to one end of a string is whirled and the string breaks suddenly, the stone flies off along the tangent to the circle. This is because the pull in the string was forcing the stone to move in a circle. As soon as the string breaks, the pull vanishes. The pull போய்டும். The stone bit to move along the straight line flies off tangentially. இதுதான் inertia of direction சொல்லுவோம். மூணு inertia. Inertia is simple. Inertia is என்னது, பாடி தன்னோட ஸ்டேட், அது ரெஸ்டாக இருந்தாலும் மோஷன் தான் தானே அப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும் அதனோட ஸ்டேட் ஆஃப் மோஷனையும் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. ஒன்று மாஸ், இனர்ஷியாவோட மெஷர் என்ன, மாஸ், மோர் இனர்ஷியா. 2 இனர்ஷியா, 3 டைப் இருக்குது. இனர்ஷியா ஆஃப்
ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன். எக்ஸாம்பிள் முடிஞ்சு போச்சு இனர்ஷியா. பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இனர்ஷியாவை நம்ம ஸ்ப்ரிங் மோஷனில் நம்ம இனர்ஷியா பற்றி படிப்போம். அப்போ இனர்ஷியா பற்றி நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பேச முடியாது, இங்கே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே.